வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு காணொளிகள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாரும் அவங்களோட ராசி எந்தெந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி 2024. 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறத விட நம்மளோட ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரக ரீதியான சாராம்சங்களும் அவங்களோட பார்வைகள் எப்படி இருக்கு, குரு யார் யார் எப்படி எந்தெந்த வலிமையில பார்க்க போறாரு, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்க போகுதுலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ராசி மண்டலத்தோட வரைபடத்தோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அது எந்தெந்த பாவகத்துல இருந்து எந்தெந்த பார்வையினால பார்க்க போறாருங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி. இப்போ மேலே தொடர்ந்து இருக்கக்கூடிய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பயிற்சிகள் எந்தெந்த விதமான அமைவுகள் இருக்க போகுதுங்கிறது டீட்டெயில்டாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிற கட்டங்கள் பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்தின் நட்சத்திர காரகத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது இப்போ நம்ம காட்டியிருக்கிற பாக்ஸ்ல பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய கட்டங்களை பத்தி தான் இந்த ஒரு ராசி மண்டலத்தை பற்றி பேச போறோம். இப்போ விருச்சக ராசி, இந்த விருச்சக ராசியில 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ராசி. இந்த 3 நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள், கேட்ட நட்சத்திரம் 4 பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ஒரு ராசின்னு சொல்றப்ப இந்த துலா ராசியை சொல்லலாம். இந்த துலா ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாவை நேர் 7 இட பார்வையா ஒரு நட்பு கிரகமான குருவே பார்க்க போறாரு அப்படின்னு சொல்றப்ப ஒரு இந்த நேர காலங்கள்ல நம்மளுக்கு நல்ல விதமான மாற்றங்களோ ஒரு நல்ல விதமான ஒரு செயல்பாடுகளோ ஒரு தனபாக்கிய ரீதியாவோ இல்லை குடும்ப ரீதியாவோ திருமணம் ரீதியாவோ இல்லை எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டோ பலமோ கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் செயல்பட போறாரு. சரி, விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் யாரோட சாராம்சம்னு கேட்டீங்கன்னா குருவே அதிபதியா வரப்போறாரு. அப்ப அந்த குரு அதிபதியா அந்த நட்சத்திரத்தை நேர் 7 இட பார்வையா குருவே பார்க்க போறாரு அப்படின்னு சொல்றப்ப இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்த 4ஆம் பாதத்துல பிறந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல டாப்பான யோகமான ஒரு சமயம்னு சொல்லுவோம். இப்போ எந்த விஷயத்தை செய்யற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிங்கிற ரீதியான ஒரு சப்போர்ட்டு, இல்லை வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியான சப்போர்ட், இல்லை நம்மளுக்கு புத்திர பாக்கிய ரீதியா, இல்லை சந்தான விருத்தி ரீதியா, திருமணங்கள் ரொம்ப நாளாக ஆகாம தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு, இல்லை குடும்பத்துல கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு சமயம் சொல்லணும். ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய குரு அவரோட பார்வையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வையும் ரொம்ப சுபத்தன்மையான காரகத்துவம் அடையிறதுனால அந்த பார்வை ரீதியாகவும் நம்மளுக்கு முழு சப்போர்ட் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7 இருக்கக்கூடிய குரு உங்களோட அதிபதியான செவ்வாவுக்கு நல்ல நட்பு காரகத்துவமான அதிபதியா போயிடுறாரு. அதாவது குருவோட அதிபதியே குரு வர்றதுனால ரொம்ப ஒரு யோக காரகத்துவமான ஒரு கிரகம்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் 5ஆம் வீட்டு அதிபதியா வரக்கூடிய குரு உங்களுக்கு 7 போய் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப தனபாகிய ரீதியாகவும் சரி, குடும்பத்து ரீதியாகவும் சரி, இல்லை வரவு செலவு தொழில் பாக்கியத்துல மாற்றங்கள், புத்திர பாக்கியம் சந்தான விருத்திக்கான ஒரு விருத்தி, பூர்வ புண்ணியாதிபதி பிதிர் தோஷங்கள், பிதிர் சம்பந்தப்பட்ட ஒரு புண்ணியங்கள், இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இது எல்லாமே உங்களுக்கு சகாய பலனா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்தது அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனியே அதிபதியா வந்துருவார். இந்த சனி அதிபதியா வர்றதும் இல்லாம உங்களோட வீட்டுக்கு 3ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய மகர ராசியை குரு பார்க்கறதுனாலையும் சனி சுபத்தன்மை அடைகிறார். அந்த சனி சுபத்தன்மையை அடைஞ்சு இது ரீதியான பாக்கியமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சமயம், பாக்கியம், சமயங்கள் சார்ந்த ஒரு விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அனுச நட்சத்திர ரீதியாக பிறந்தவங்களுக்கும் சனியோட பார்வை, சனி சுபத்தன்மை அடைகிறாரு. உங்களுக்கு இப்ப சனி 4ல் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப தொழில் ரீதியாகவும் இல்லை வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் சார்ந்த விஷயங்கள், இல்லை எதனாச்சும் இது ஆக்சிடென்ட், தத்து விபத்து, கண்டங்கள் சார்ந்த எதனாச்சும் விஷயம் பிரச்சனைகள் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாலும் அவர் சனி இன்னைக்கு சுபத்தன்மை குருவோட பார்வை பெறக்கூடிய ஒரு அதிபதியா போறதுனாலையும் குருவே அவருடைய வீட்டை சொந்த வீட்டான மகர ராசியை பார்க்கறதுனாலையும் இன்னைக்கு அது சார்ந்த ஒரு பலம் உண்டுங்க. சுய வீட்டு, அதாவது சொந்தமா சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த சமயம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம். அப்படி இல்லையா அண்ணன் தம்பிக்குள்ளார பிரிவினைகள் ஏற்படுத்த வேண்டிய விஷயங்கள்,
அண்ணன் தம்பிங்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு மனமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நட்பு காரகத்துவமும் அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு சமயமும் தீர்க்க பலம் அமையக்கூடிய ஒரு நேர காலங்களும் அமையும். அதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. ஏன்னா குருவோட பார்வை பெற்ற ஒரு பலம் அப்படின்னு சொல்றப்ப இது சார்ந்த ஒரு நல்ல சப்போர்ட் அமையக்கூடிய வாய்ப்புகளாகவும் உண்டுங்க. அடுத்தது கேட்ட நட்சத்திரம் 4 பாதங்கள். இந்த கேட்ட நட்சத்திரம் அவர் யாரோட அதிபதினு கேட்டீங்கன்னா புதனை வராருங்க. இந்த புதன் அதிபதியா வந்துடுறாரு. இந்த புதனோட அதிபதினு சொல்றப்ப இந்த குருவுக்கு 2ஆம் இடத்த அதிபதி. இப்ப குரு போய் உட்காந்துருக்கிறாரு. குரு உட்காந்துருக்கிற இடத்துக்கு 2ஆம் அதிபதியாகும். உங்களோட ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வந்துடுறாரு. இப்ப அந்த 11ஆம் அதிபதியா வர்றதுனால இந்த குரு அப்படின்னு சொல்றப்பையும் நம்மளுக்கு ஒரு விதமான மாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் சார்ந்த விஷயங்கள், புதன் பார்வை பெற்று நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் கேட்ட நட்சத்திரம் முழு விதமா நம்மளுக்கு செயல்படுங்க. கிட்டத்தட்ட இந்த விருச்சிக ராசியில 210 இருந்து 240 டிகிரி வரைக்கும் மொத்தத்துல இந்த நட்சத்திரங்கள் செயல்பட போறாங்க. இந்த செயல்பட போடக்கூடிய நட்சத்திரங்கள் இத்தனை நாள் இல்லாத மாதிரி இந்த குரு பயிற்சி ரீதியாக நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்க போறாரு. இப்போ விரயம், பிரச்சனை, இல்லை நம்மளால முன்னேற்றங்கள் ஏற்படலை, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிறைய பிரிவினங்கள் ஏற்பட்டுருச்சு, நம்ம பேச்சுவார்த்தையிலையோ பழக்க வழக்கத்திலையோ நம்ம நடந்துக்கக்கூடிய விதத்திலையோ நம்மளுக்கு நிறைய எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவு, பிரிவினைகள் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை கணவனுக்கு மனைவிக்குள்ளே இடையே ஏற்பட்டக்கூடிய ஒரு மனசதாபங்கள், இல்லை பிரிவினங்கள், புத்திர பாக்கியத்துக்கு தாமதம், இல்லை இது எல்லா விஷயத்துக்குமே குரு பார்வை பார்க்க கோடி நன்மைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு மொத்த ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைவுல ஒரு சூப்பரான சமயம். குரு பயிற்சி முழு சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பா செயல்பட போறாரு. அடுத்தது இந்த வீட்டு அதிபதி விசாக நட்சத்திரம்னு சொன்னோம் இல்லையா, இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்றப்ப குரு வந்துடுறாரு. குரு நம்ம உடம்புல எந்த விதமான அமைவை அமைப்புறாருன்னு கேட்டீங்கன்னா வயிறு, உடல் தோல் பக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப உடலோட தோல் சார்ந்த விஷயங்களும் வயிறு சார்ந்த விஷயங்களும் இந்த குருவுக்கு அதிபதியா போயிடுவாருங்க. இப்ப குரு அந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வயிறு சார்ந்த விஷயங்கள் இல்ல தோல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அடுத்து அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி. இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்றப்ப தொடையும் கால் பாதமும் சரி கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறாங்க. இவங்களால இத்தனை நாள் நடக்க முடியல, எந்திரிச்சு நடக்க முடியல, பார்க்க முடியல, பண்ண எந்த விஷயமும் நம்மளால செயல்படுத்த முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இப்ப நேர காலங்கள் நம்மளுக்கு சகாய பலனா அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்தது கேட்ட நட்சத்திரம் அவங்க வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதனா வந்துடுவாரு. இந்த புதன் மார்பு பகுதியா போயிடுவாங்க. இந்த மார்பகம் சார்ந்த விஷயங்கள், நெஞ்சில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ பிரச்சனையோ கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த குரு பார்வை பார்க்க எல்லா விஷயமும் அந்த வழிநெலிகளான ஒரு விஷயங்கள் பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ராசி மண்டலங்கள் ராசியோட அதிபதியான மண்டலங்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ராசி மண்டலத்துல பார்த்தோம்னா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது விருச்சிக ராசி. காலபுருஷ சக்கரத்தின்படி 8வது ராசி. இந்த 8வது ராசின்னு சொல்றப்ப விருச்சிக ராசி பெண் ராசியா போயிடுறாங்க, சிற ராசியா போயிடுறாங்க, ஜல ராசியா போயிடுறாங்க. இந்த ஜலராசி அப்படின்னு சொல்றப்போ ஒரு இடத்துல நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து ஒரு டிராவலிங் சம்மந்தப்பட்ட ஒரு ராசின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிராவல் செய்யறதுக்கும் சரி, இல்லை அவங்க ஒரு பிடிவாத குணத்தினால ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்கான திறன் ஆகட்டும் சரி, ஒருத்தங்க மேல ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகக்கூடிய விஷயம், இது எல்லாமே அவங்களுக்கு உண்டுங்க. அப்ப ஆசை காட்டினாலும் ரொம்ப அதிகமான ஆசமோ அன்போ வச்சிருவாங்க. வெறுப்புட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா கூட ரொம்ப அதிகமான வெறுப்பை காட்டக்கூடிய ராசின்னு சொல்றப்ப இந்த விருச்சிக ராசி. யாரு எவரு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி பாகுபாடு பார்த்து பழகக்கூடிய ராசியும் கிடையாதுங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்க நம்பிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்த நேரமா இருந்தாலும் சரி, எந்த விதமான இடமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ராசின்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த ராசிக்கு அதிபதியா யாருங்க, செவ்வாவா போயிடுறாரு. அந்த செவ்வாவுக்கு நிறமா என்ன, சிகப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த செவ்வாவுக்கு அதிபதி அவங்க காரமும் அதிகமா விரும்பக்கூடிய ஒரு ராசியா இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு போல்டா செயல்படக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவோம். இப்ப அந்த போல்டா செயல்படக்கூடிய ராசினால இதுக்கு முன்னாடி நம்மளோட நேர காலங்களும் விஷயங்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சம் எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு நிறைய எதிர்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் பாதகமாகவும் செயல்படக்கூடிய விஷயமா இருக்கும். இது எல்லாமே இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு மாற்றங்கள். இந்த குரு பார்க்க நம்மளுக்கு பகைப்பற்ற ஒரு உறவினங்கள், பகைப்பற்ற விஷயங்கள்,
அண்ணன் தம்பிக்குள்ளார ஏற்பட்ட பிரிவோ விரிசலோ இல்லை குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை அமைச்சு கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியை செயல்படுவார். அதே மாதிரியே இந்த குரு உங்களுக்கு 7ல் உட்காந்துருக்கிற அவங்களோட ராசியை பார்க்குறாரு. உங்களோட பார்வைக்கும் 7ல் உட்காந்துருக்கிறாரு, அவரோட பார்வையும் 7வது பார்வையும் உங்களுக்கு நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால எல்லா விதமான சப்போர்ட்டும் உண்டு. அதே மாதிரி உங்களோட பாவகத்துல இருந்து 3ஆம் பாவகமான மகர ராசியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உங்களோட ராசியான உங்களுக்கு 11ஆம் இட லாபஸ்தானமான இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ இவங்களோட பார்வைகள் அனைத்தும் வந்து பார்த்தோம்னா ஒரு சுபகாரகத்துவத்தோட நிலைகள் ஏற்படுத்துற மாதிரியும் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களும் தனபாகிய ரீதியான குறைபாடுகள் இல்லாமல் நல்ல செட்டில்டாகி நல்ல ஒரு வலிமைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு டைம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த விருச்சக ராசிக்கு ஆண் பெண் உறுப்புகள் சார்ந்த ஒரு விஷயங்கள் சொல்லுவோம். இப்போ ஆண் பெண் உறுப்புகள் சார்ந்த ஒரு உடல் உறுப்பை வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ராசிக்கு அமைச்சு தருவாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா இந்த குரு பார்க்கிற விஷயத்தினால நம்மளுக்கு ஆண் வாரிசோ பெண் வாரிசுக்கான பாக்கியங்கள் எது எதிர்பார்த்தாலும் எது வேண்டுனாலும் அதுக்கான ஒரு நிறைவு நம்மளுக்கு ஏற்படுத்துற மாதிரியும் இல்லை அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் உடல்ல வந்து பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் ஒரு செக்யூரா வச்சுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் செயல்படும். அப்போ நீங்க அதிகமான கான்சென்ட்ரேஷன் அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லதுங்க. அப்படி இல்லைனாலும் சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனிச்சுனாலும் பெரிய விதமான பாதிப்புக்கு கொண்டுட்டு போய் விடக்கூடிய ஒரு டைம் ஆகுவாக தான் இருக்கும். கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் இந்த கட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு நட்பு நட்சத்திரமான இல்ல சம நட்சத்திரமான இந்த அதிபதியான குருவுக்கு இன்னொரு நட்சத்திரமான அதிபதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குருவை வந்துடுறாரு. கிட்டத்தட்ட 16 வருடங்கள் திசாபதிகள் நடத்த போறாரு. அந்த 16 வருட காலகட்டங்கள் சொல்றப்ப இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறப்பு திசையே குரு திசையா தான் இருக்கும். அப்ப அந்த குரு திசையில எந்த டிகிரியில நீங்க பிறந்திருக்கிறீங்க, எந்த மாதிரி திசை இருப்புல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதை வச்சுதான் நம்மளோட திசா புத்திகளுக்கு அடுத்தடுத்து வயது காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி திசைகள் மாறும். அப்ப இந்த வீட்டுக்கு அதிபதி குரு சுபத்தன்மை அடைஞ்சாரு. லக்னத்துக்கு 7ல இருந்து நம்மளோட ராசியை பார்க்கறதுனால எந்த விஷயங்கள் ஆனாலும் நம்மளுக்கு சூப்பரான பலன்கள் உண்டுங்க. அடுத்தது அனுச நட்சத்திரம். இந்த வீட்டுக்கு வந்து நட்பு கிரகமான நட்பு நட்சத்திரமான பூச நட்சத்திரம், உத்திராட்டாதி நட்சத்திரம் இவங்க எல்லாத்துக்குமே சனிதான் அதிபதியா வந்துடுறாரு. முன்ன சொன்ன மாதிரியே தாங்க இந்த சனி அப்படின்னு சொல்றப்பையும் 19 வருட காலகட்டங்கள் திசா நடத்த போறாரு. இந்த திசையில இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆரம்ப திசையே சனி திசையா தான் இருக்க போகுது. இந்த சனி இன்னைக்கு உங்க ராசிக்கு 4ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப 4ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லை நம்மளுக்கு சொத்து பத்து சார்ந்த விஷயங்கள் இதுல எதனாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கோ இல்லை இதுல எதனாச்சும் ஒரு நம்மளுக்கு நல்ல பலன் அமைச்சு கொடுக்கறதுக்கோ இல்லை தாய் சார்ந்த சொந்த பந்தங்கள் இடையே எதனாச்சும் ஒரு சப்போர்ட் அமையறதுக்கான வாய்ப்புகளோ உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். அடுத்தது கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். அவங்களுக்கு இன்னொரு பாதசாரங்கள் இன்னொரு நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்றப்ப ஆயிலை நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் புதனை அதிபதியா வந்துடுறாரு. கிட்டத்தட்ட 17 வருட காலகட்டங்கள் திசாபுத்தி நடத்த போறாரு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் ஆரம்ப திசையா வந்து புதனோட திசை தான் நடக்க போகுது. அவங்க பிறப்பு நேரத்தை சம்மந்தப்பட்டு எவ்வளவு காலகட்டங்கள் வரப்போகுது, எத்தனை திசாபுத்திகள் எவ்வளவு நேர காலங்கள் சம்மந்தப்பட்டு வரப்போகுதுங்கிறது நம்ம ஜாதகத்தோட செயல்பாடுகள் அந்த நட்சத்திரத்தோட பாதசாரங்கள் டிகிரியை வச்சு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த புதன் உங்களோட ராசிக்கு 8வது ராசியாகவும் உங்களுக்கு 11வது ராசியாம பணப்பர ஸ்தான பலத்தையும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்ப அந்த உட்கார்ந்துருக்கிறதோட அதிபதியும் நம்மளுக்கு குழு சப்போர்ட் அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாகவும் செயல்பட போறாரு. அடுத்தடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்மளோட வீடியோவில் பின்னாடி ராசி மண்டலத்துல ராசி கட்டத்துல அவங்க இருக்கக்கூடிய கோச்சார பலனை பத்தியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதையும் பார்த்துருங்க. விருச்சிக ராசி கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே இந்த டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த கோச்சார பலன் ரீதியாக நம்ம விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7ல் குரு, களத்திர குரு. அந்த களத்திர குரு நம்மளோட ராசியை நேரடியாக பார்வையாக பார்க்கறதுனால நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லுவேன். அப்போ வந்து களத்திர ரீதியாகவும் சரி, ரொம்ப நாளாக திருமண ரீதியான தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து பார்த்தோம்னா இந்த நட்சத்திர ரீதியான தோஷங்கள் நம்மளுக்கு நிறையா இருந்துட்டு இருக்கு. அதனால தாமத திருமணங்கள் ஆகுது. இல்லை ஒரு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு, அது செகண்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு தடங்கள் நிறையா கொடுத்துட்டு இருந்த குரு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு உங்களுக்கு குரு பயிற்சி 7லேயே உட்காந்து அதுக்கான மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைவாகவும் நல்ல சீர்திருத்தமான ஒரு வழி வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் செயல்பட போறாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ல்
அவங்க பார்வை, குருவோட பார்வை அப்படின்னு சொல்றப்ப 3ஆம் வீடையும் உங்க இருப்பு இடத்துல இருந்து மகரத்தையும் சரி, உங்களோட ராசிலிருந்து 11ஆம் இடத்தையும் சரி நல்ல லாபக்காரத்துவமா பார்க்கறதுனால எல்லா விதத்திலையும் ஒரு விதமான ஒரு தனபாகிய ரீதியான பலம் உற்பத்தி ஆகும்னு சொல்லுவோம். அப்போ பிஸ்னஸ் ரீதியான சப்போர்ட் ஆகட்டும் சரி, இல்லை குடுக்கல் வாங்கல் ரீதியா, இல்லை வருமான ரீதியான சப்போர்ட், இல்லை புத்திர பாக்கிய ரீதியான சந்தான விருத்தி ரொம்ப நாளாக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப நாளாக ஒரு டிலே ஆகிட்டு இருந்துச்சு, பெண்டிங்காக இருந்துச்சு. இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வரவு செலவு பாக்கியத்தில் ஏதாச்சும் சிரமம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இல்லை குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சியானது ஒரு 100க்கு ஒரு 90-80% வந்து பார்த்தோம்னா ரொம்ப சக்ஸஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் பலமாகவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்றப்ப இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குங்க. அதே மாதிரியே 3ல உங்க சகோதர பாக்கியாதிபதிக்கு குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்துல நல்ல சப்போர்ட்டான ஒரு பலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களும் ரொம்ப உங்க ஃபேமிலியில யாராச்சும் ஒருத்தவங்க விருச்சிக ராசியில இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப இவங்க கிட்ட ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா, ரொம்ப ஜாக்கிரதையா, இல்லை அவங்களுக்குள்ள ஃபுல்லா ரொம்ப உரிமையா பழகிறப்ப அவங்க என்னன்னாலும் செய்யக்கூடிய ஒரு வலிமைகள் உண்டுங்க. அப்ப விருச்சிக ராசி நண்பர்கள் உங்க வீட்டுல யாராச்சும் இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஆசபாசமா பந்த பிணைப்பா பேசி, இல்லை அவங்களோட நேர காலங்கள் நீங்க பயன்படுத்திக்கிறதுனால எல்லா விதத்திலையும் சப்போர்ட் அடையக்கூடிய ஒரு சமயம்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு சூப்பரா அருமையா இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க கையில இருந்து வாங்கி ஒரு வரவு செலவு செய்யற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நாளா ஒரு பிசினஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இல்லை ஒரு ஜாப் வேற எதனா ஜாபுக்கு மாறலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இல்லை இன்க்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு சூப்பரான ஒரு சப்போர்ட் அமைய போகுதுங்க. மேற்கொண்டு இதை தாண்டி எதனாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எதனாச்சும் இதை சார்ந்த ஒரு ஓரியன்டான டாபிக்ஸ் எதனா வேணும் அப்படின்னு சொன்னோம்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை போட முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, நண்பர்களாகட்டும் சரி, தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்மளோட சேனலை அடுத்தடுத்தது பார்த்துட்டு இருக்கு புதுசாக நம்ம வந்து இன்னோவேட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு. அதனால தொடர்ந்து பார்த்துருவாங்க. புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.